இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் நியமன சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் அவர்கள் தொகுதி மற்றும் கிளைகளை பலப்படுத்தும் நோக்கில் நிர்வாகிகளுடன் தேநீர் அருந்தியபடி உங்களுடன் ஒரு நாள் கலந்தாய்வு நிகழ்ச்சியினை தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சி உழவர்கரை மாவட்டம் லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் நேற்று மாலை தொகுதி தலைவர் பன்னீர்செல்வம் தலைமையில் அவரது இல்லத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் நியமன சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் அவர்கள் தொகுதி மற்றும் கிளைகளை பலப்படுத்தும் நோக்கில் நிர்வாகிகளுடன் தேநீர் அருந்தியபடி உங்களுடன் ஒரு நாள் கலந்தாய்வு நிகழ்ச்சியினை தொடங்கியுள்ளார். நிகழ்ச்சியானது உழவர்கரை மாவட்டம் லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் நேற்று மாலை தொகுதி தலைவர் பன்னீர்செல்வம் தலைமையில் அவரது இல்லத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக உழவர்கரை மாவட்ட தலைவர் உலகநாதன், தொகுதியின் பொறுப்பாளர் செல்வாஸ் அசோகன், வர்த்தக பிரிவு மாநில முன்னாள் அமைப்பாளர் நமச்சிவாயம், அமைப்பு சாரா பிரிவின் அமைப்பாளர் சந்துரு முன்னிலை வகிக்க சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் அவர்கள் நிர்வாகிகளின் குறைகளை கேட்டறிந்து அவர்கள் பேசியதாவது: கிளைகள் தோறும் வலிமைப்படுத்தும் தேர்தல் பணியாற்றும் நிர்வாகிகளுக்கு பயிற்சி அளிப்பது, தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவி உள்ளவரை கட்சியில் பணியாற்றி கொண்டிருக்கும் நிர்வாகிகளுக்கும் அவரது குடும்பத்தார்களுக்கும் தேவையான உதவி செய்வது எனது முதல் கடமை என்று கூறினார். இதில் முன்னாள் மாநில செயலாளர் லதா, மாவட்ட துணைத் தலைவர் ஆறுமுகம், தொகுதியின் பொது செயலாளர் அருண், அப்பாதுரை, பாலன், குமார் மற்றும் அக்கிளையின் தலைவர் பெருமாள் உட்பட கிளை தலைவர்கள் கலந்து கொண்டனர். பாண்டிச்சேரி கால்பந்து சங்கத்தின் குழுவினர்கள் சங்கத்தின் சேர்மன் ஜான்குமார் அவர்கள் புதுவை அரசு அமைச்சராக நியமிக்கப்பட்டதை ஒட்டி அவரை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து வாழ்த்தினர். இந்த சந்திப்பின் போது சங்கத்தின் செயலாளர் தனசேகர் அவர்கள் அமைச்சர் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மலர்கொத்து கொடுத்து மரியாதை செய்தார். அதேபோன்று துணைத் தலைவர் ஏழுமலை அவர்கள் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியின் போது செயற்குழு உறுப்பினர் முனியாண்டி மற்றும் நிர்வாக தலைவர் சதீஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு தங்களது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியின் போது அமைச்சர் ஜான்குமார் அவர்கள் கால்பந்து வளர்ச்சிக்காக அனைத்து விதமான ஒத்துழைப்பையும் வழங்குவதாக தெரிவித்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட காந்தி வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஏழை பிள்ளையார் என்று அழைக்கப்படும் அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் திருக்கோவிலில் கும்பாபிஷேக திருவிழா வருகின்ற வியாழக்கிழமை அன்று வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது. விழாவிற்கான கால்கோள் நடும் விழா இன்று உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் திருக்கோவில் தனி அதிகாரி விஜயன் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த பெரியவர்களும் மகளிர்களும் இளைஞர்களும் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் அரசின் நிர்வாக திறமையின்மையால் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் வேதனை. புதுச்சேரி சாலை போக்குவரத்து ஊழியர்கள் கடந்த 3 நாட்களாக கால வரையறையற்ற வேலை நிறுத்த போராட்டம் என்பது அழிவின் அடையாளமாகத்தான் தெரிகிறது. இக்கழகம் 150க்கும் மேற்பட்ட பேருந்துகளை இயக்கி மக்களுக்கு தரமான மலிவான போக்குவரத்தை அளிக்கிறது.
போக்குவரத்து இயக்குவதற்கு பராமரிப்பதற்கு குறிப்பிட்ட அளவு பணியாளர்கள் தேவை. இந்நோக்கங்களை அடைவதற்கு அங்கே 617 பேர் பணிபுரிகின்றனர். அவர்களில் 263 பேராவது 43% பேர் 15 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து இன்னும் பணி நிரந்தரம் இல்லாமல் ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்கின்றனர். நிரந்தர ஊழியர்களுக்கு 7வது ஊதிய கமிஷன் பரிந்துரைகளை செயல்படுத்த கூறுகின்றனர். இந்த கோரிக்கைகள் பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்தும் அரசு அவற்றை கவனிக்காமல் மெத்தனமாக இருந்து வந்துள்ளது. அரசு கோரிக்கைகளை நிறைவேற்றும் என்று எதிர்பார்த்து ஏமாந்த பிறகுதான் இத்தொழிலாளர்கள் இப்போது காலவரையற்ற போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். இவர்களது கோரிக்கைகள் முழுக்க முழுக்க நியாயமானதாக இருக்கிறது. ஒரு அரசு கழகமாக இருந்து கொண்டு இக்கழகம் ஒரு மாதிரி நிறுவனமாக இருக்க வேண்டும். இந்த ஊழியர்கள் அனைவரும் உழைத்து கழகத்திற்கு வருமானத்தை ஈட்டி தருகின்றனர். அந்த வருமானத்தில் பலனைத்தான் தாங்கள் பணிநிலை உயர்வு, சம்பள உயர்வு, போனஸ் போன்ற நன்மைகளை கேட்கிறார்கள். ஒரே கழகத்தில் ஒரே மாதிரியாக வேலை செய்பவர்களுக்கு வெவ்வேறு சம்பளம் கொடுத்தது எப்படி ஏற்றத்தாழ்வை உருவாக்க முடியும்? நிரந்தர ஓட்டுநர் ஒப்பந்தம். ஓட்டுநர் ஒரே வண்டியில் ஒரே தூரம் ஓட்டுகின்றனர். ஆனால் பணி நிலையில் ஒருவர் நிரந்தரம், ஒருவர் ஒப்பந்தம் என்ற வேறுபாடு உள்ளது. நிரந்தர ஓட்டுநர்கள் அதிக சம்பளம் பெறுகின்றனர். ஒப்பந்த ஓட்டுநர் குறைந்த சம்பளம் பெறுகின்றனர். ஒருவருக்கு பணி பாதுகாப்பு இருக்கிறது, மற்றவருக்கு இல்லை. இந்த வேறுபாடுகள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் 15 ஆண்டுகளுக்கு மேல் இந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்க முடியாது. இந்த வேறுபாடு தனியார் துறையில் கூட இருப்பதாக தெரியவில்லை. அரசு துறைகளில் பெரும்பாலான பதவிகளில் 2 ஆண்டுகளில் பணி நிரந்தரம் அளிக்கப்படுகிறது. 8 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பதவி உயர்வு அளிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் 15 ஆண்டுகள் பணி முடித்தவர்களை போக்குவரத்து கழகத்தில் உடனடியாக ரெகுலர் பணிக்கு கொண்டு வர வேண்டும். அதற்குரிய பதவிகளை உருவாக்க வேண்டும். அதற்காக ஏற்படும் சம்பள உயர்வு எவ்வளவு என்று மதிப்பிட்டு அதனை எப்படி வழங்குவது என்று யோசனை செய்ய வேண்டும். உற்பத்திக்கு ஏற்றவாறு கூலி என்ற ஒரு முறை கழகத்தின் தேவையான செயல்களை குறைத்து அதை வருமானம் கொடுக்கும் ஒரு முறை அரசு மானியத்தில் மூலமாக சம்பள உயர்வை ஏற்படுத்து என்று 3வது முறை. இவற்றில் எதையாவது ஒன்றையோ அல்லது 3ஐயும் பயன்படுத்தியோ இந்த சம்பள உயர்வை அமல்படுத்த முடியும். இது ஒரு தன்னாட்சி பெற்ற நிறுவனம் என்பதால் பணி ரெகுலர் செய்வதனாலோ நிரந்தரம் செய்வதாலோ 7வது ஊதிய கமிஷன் பரிந்துரைகளை ஏற்பதிலோ எந்த தடங்களும் இருப்பதாக வாய்ப்பில்லை. இக்கழகத்தை ஆய்வு செய்த முந்தைய வல்லுநர் குழுவின் ஆலோசனையை பின்பற்றலாம். அல்லது போக்குவரத்து துறை செயலர் தலைமையில் ஒரு குழு அமைத்து அதில் தமிழக போக்குவரத்து கழகத்தின் 2 மேலாண் இயக்குநர்களை உறுப்பினர்களாகவும் இக்கழகத்தின் மேலாண் இயக்குனர் ஒரு உறுப்பினரையும் தொழிலாளர்களில் ஒருவரை உறுப்பினராக நியமிக்க வேண்டும். இக்குழு 1 மாதத்திற்குள் தனது பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கையை அளிக்குமாறு கேட்டுக்கொள்ள வேண்டும். அந்த அறிக்கையில் கழகத்தின் பொதுக்குழுவில் வைத்து ஒப்புதல் பெற்று செயல்படுத்த வேண்டும். இக்குழு 1 மாதத்திற்குள் தனது பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கையை அளிக்குமாறு கேட்டுக்கொள்ள வேண்டும். அந்த அறிக்கையை கழகத்தின் பொதுக்குழுவில் வைத்து ஒப்புதல் பெற்று செயல்படுத்த வேண்டும். அனைத்தும் 2 மாதங்களுக்குள் முடிந்து 7வது ஊதிய குழுவின் பரிந்துரை ஏற்பது உள்ளிட்ட ஆணை பிறப்பிக்க வேண்டும். 2 மாதங்கள் வரை தொழிலாளர்கள் போராட்டத்தை தள்ளி வைக்க கேட்டுக்கொள்ள வேண்டும். அவர்கள் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும். கழகத்தின் பேருந்துகள் இயக்காமல் கழகத்திற்கு வருமான நஷ்டம் ஏற்படுத்துவதோடு மக்கள் போக்குவரத்து வசதி இல்லாமல் அவதியுறுகின்றனர் என்பதை அனைவரும் உணர வேண்டும். கழகம் நலிவதற்கு நிர்வாக காரணம் அதிகம் உண்டு. தொழில்நுட்ப அனுபவம் உள்ள ஒருவரை நிரந்தர மேலாண் இயக்குநராகவும் பொது மேலார் நிதி மேலாரையும் அரசு உடனடியாக நியமிக்க வேண்டும். நல்ல நிர்வாகத்தின் மூலமும் மகிழ்ச்சியான தொழிலாளர்கள் மூலமும் இக்கழகத்தை லாபம் கொழிக்கும் நிறுவனமாக மாற்ற முடியும் என அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஸ்கேட்டிங் விளையாட்டு போலி கிளப்புகள் அனைத்தையும் தகுதி நீக்கம் செய்வதுடன் ஸ்கேட்டிங் மைதானத்தை உடனடியாக தடையின்றி திறக்க வேண்டும் என விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் வலியுறுத்தி உள்ளனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை விமான நிலையம் எதிரே அரசு ஸ்கேட்டிங் மைதானம் கடந்த 15 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இந்த மைதானத்தை ஸ்கேட்டிங் வீரர்கள், வீராங்கனைகள் மற்றும் பொதுமக்கள் பயன்படுத்தி வருகின்றனர்.
இந்த நிலையில் கடந்த 5 நாட்களாக திடீரென இந்த மைதானம் மூடப்பட்டுள்ளது. இதனால் மாநில, மண்டல மற்றும் தேசிய, சர்வதேச போட்டிகளுக்கு தினமும் பயிற்சி பெறும் ஸ்கேட்டிங் வீரர்கள் இதனால் பாதிக்கப்பட்டு உள்ளனர். மைதானம் மூடுவதனால் ஸ்கேட்டிங் வீரர்கள் சாலையில் பயிற்சி பெற்று வருகின்றனர். இது பற்றி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிகிறது. இதனால் நேற்று மாலை மைதானத்திற்கு தங்களது பெற்றோருடன் வந்த ஸ்கேட்டிங் வீரர், வீராங்கனைகள் திடீரென மைதானத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இது குறித்து தனியார் கிளப் பயிற்சியாளர்கள் மற்றும் ஸ்கேட்டிங் வீரர், வீராங்கனைகள் கூறும்போது, தங்களது அதிகாரத்தை பயன்படுத்தி மற்ற திறமையான பயிற்சியாளர்களை முன்னேற அனுமதிப்பதில்லை. மேலும் காவல்துறையினர் துணையுடன் பொய் குற்றச்சாட்டுகளை பதிந்து ஒடுக்குகிறார்கள். சங்கம் செய்துள்ள முறைகேடுகளை சட்டப்படி விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவர்கள் போலி கிளப்புகளை அனைத்து தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டும். ஸ்கேட்டிங் மைதானத்தை உடனடியாக தடையின்றி திறக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். மேலும் வளர்ச்சியின் போது மாணவர்களுக்கு தொந்தரவு கொடுத்தால் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டனர். கருணாகரன் மெமோரியல் டேபிள் டென்னிஸ் கிளப், புதுவை மாநில டேபிள் டென்னிஸ் கழகம் மற்றும் இன்னர்வீல் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி கோல்டு ஆதரவில் தனது 2வது மாநில அளவிலான டேபிள் டென்னிஸ் போட்டிகள் புதுவை வானரப்பேட்டை அமலோற்பவம் ஆரம்ப பள்ளி வளாகத்தில் ஜூலை 25ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதில் 11, 13, 15, 17, 19 வயதுக்குட்பட்ட இளம் பெண்கள், ஆண்கள் மற்றும் சீனியர் பெண்கள் மற்றும் ஆண்கள் ஆகிய 12 பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது. இப்போட்டிகள் புதுவை மாநிலத்தை சேர்ந்த 250 போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். இப்போட்டிகளின் பரிசளிப்பு விழா புதுவை அமலோற்பவம் ஆரம்ப பள்ளி வளாகத்தில் திருமதி மேரி கரோலின் ஆடிட்டோரியத்தில் நேற்று நடைபெற்றது. இன்னர்வீல் கிளப் டிஸ்ட்ரிக்ட் 298 அசோசியேஷன் கைலன்சில் மெம்பர் திருமதி செல்வி இளங்கோ அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். புதுவை மாநில டேபிள் டென்னிஸ் கழகத்தின் தலைவர் நமச்சிவாயம் அவர்கள் தலைமை தாங்கினார். ரங்கநாத் மற்றும் புதுவை மாநில டேபிள் டென்னிஸ் கழகத்தின் செயலாளர் மோகனராஜ் அவர்கள் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். திருமதி பங்காரம்மாள் கருணாகரன் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தினார். புதுச்சேரி இன்னர்வீல் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி கோல்டு தலைவி திருமதி உமா மகேஸ்வரி அவர்கள் நன்றி நவிழ்ந்தனர். இவ்விழாவில் புதுவை மாநில டேபிள் டென்னிஸ் கழகத்தின் நிர்வாகிகள் குணசேகரன், முரளி, வேலாயுதம், ராஜசேகர், சர்க்குருநாத், பழனி, மோகன், இன்னர்வீல் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி கோல்டு உறுப்பினர்கள் மற்றும் பலர் திரளாக கலந்து கொண்டனர். இப்போட்டிகளின் தலைமை நடுவராக சர்வதேச நடுவர் திரு கிருஷ்ணமூர்த்தி, துணை நடுவராக சர்வதேச நடுவர் திருமதி சுமதி மணி, திரு பத்மநாபன், ஐயப்பன், பன்னீர்செல்வம் மற்றும் நாராயணசாமி ஆகியோர் செயல்பட்டனர். புதுச்சேரி மாநில INTUC மாநில தலைவர் பாலாஜி பிறந்தநாள் விழா முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி முன்னிலையில் கேக் வெட்டியும் நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநில INTUC தலைவர் பாலாஜி பிறந்தநாள் விழா பெருமாள் கோவில் வீதியில் உள்ள தலைமை அலுவலகத்தில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. விழாவில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் நேரு, முன்னாள் அரசு கொறடா ஆனந்தராமன் ஆகியோர் கலந்து கொண்டு பாலாஜிக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து சேதராப்பட்டு ஈடன் தொழிற்சாலையை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, INTUC தலைவர் பாலாஜி முன்னிலையில் INTUC தொழிற்சங்கத்தில் இணைந்தனர். மேலும் மாநில INTUC அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு அடையாள அட்டையை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வழங்கி சிறப்பித்தார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள INTUC கடற்கரை சிறு வியாபாரிகள் தொழிற்சங்கத்தின் சார்பில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் INTUC மாநில பொதுச் செயலாளர் ஞானசேகரன், மாநில துணைத் தலைவர் சொக்கலிங்கம், நடைபாதை வியாபாரிகள் சங்கத்தின் பொறுப்பாளர் ஜான், புதுச்சேரி மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள், மகளிர் காங்கிரஸ், இளைஞர் காங்கிரஸ், புதுச்சேரி மாநில INTUC நிர்வாகிகள், MRF, PRTC,
சிம்ஸ், சாசன், உழவர்கரை நகராட்சி, இந்தியன் காஃபி ஹவுஸ், சுற்றுலா வளர்ச்சிக் கழக தொழிற்சங்க நிர்வாகிகள் உட்பட இணைப்பு சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவை மாநிலம் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் சிறுபான்மை மாநில தலைவர் சுல்தான்பேட்டையை சேர்ந்த இக்பால் பாஷா அவர்கள் நியமனம் செய்த மாண்புமிகு முதலமைச்சர் என்ஆர் ஐயா அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். புதுவை மாநில அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் சிறுபான்மை மாநில தலைவராக சுல்தான்பேட்டையை சேர்ந்த KH இக்பால் பாஷா அவர்கள் நியமனம் செய்த மாண்புமிகு முதலமைச்சர் என்ஆர் ஐயா அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். அவருடன் வில்லியனூர் தொகுதி தலைவர் செந்தில் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் மற்றும் சுல்தான்பேட்டை ஜமாத்தாரர்கள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். வஉசி பள்ளியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ROCT சார்பில் மாணவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி வஉசி அரசு மேல்நிலைப் பள்ளியில் ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி ROCT சார்பில் மாணவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் பள்ளியின் பொறுப்பாசிரியர் பத்மாவதி வரவேற்புரை ஆற்றினார். பள்ளியின் துணை முதல்வர் சாந்தகுமாரி விழாவை தலைமையேற்று உரையாற்றினார். ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி ROCTயிலிருந்து வந்திருந்த சிறப்பு விருந்தினர்களை பள்ளியின் துணை முதல்வர், பொறுப்பாசிரியர், விரிவுரையாளர்கள் கந்தசாமி மற்றும் ஜூடு அன்பழகன் ஆகியோர் சால்வை அணிவித்து கௌரவித்தனர். பின்னர் ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி ROCTயின் தலைவர் பாக்யராஜ், துணைத் தலைவர் டாக்டர் பாரதி, மூத்த முன்னாள் தலைவர் சிவராமச்சந்திரன் மற்றும் செயற்குழு உறுப்பினர் டாக்டர் இளஞ்சேரன் ஆகியோர் மாணவர்களுக்கு அடையாள அட்டையை வழங்கி சிறப்புரையாற்றினர். ஆங்கில விரிவுரையாளர் கீதா பிரியா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் புகைப்படம் எடுத்தல், குருதி வகையை கண்டறிதல் என அனைத்து நிலைகளிலும் உதவி அடையாள அட்டையை வழங்கிய ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி ROCTக்கு பள்ளியின் சார்பாக நன்றியுரை கூறினார். விழாவில் அனைத்து மாணவர்களும், ஆசிரியர்களும், அலுவலக ஊழியர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சிக்கு புதிய அணி தலைவர்களை நியமித்து பாஜக தலைவர் VP ராமலிங்கம் இன்று அறிவிப்பு வெளியிட்டார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சிக்கு புதிய அணி தலைவர்கள் பட்டியலை பாஜக தேசிய தலைவர் JP நட்டா ஒப்புதலின் பேரில் புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் VP ராமலிங்கம் இன்று பாஜக தலைமை அலுவலகத்தில் அறிவித்தார். அதன்படி மகளிர் மோர்ச்சா மாநில தலைவியாக தாமரை செல்வியும், யுவ மோர்ச்சா மாநில தலைவராக வருணு, கிசான் மோர்ச்சா மாநில தலைவராக பாரதி மோகனும், SC மோர்ச்சா பிற்படுத்தப்பட்டோர் மாநில தலைவராக காத்தவராயனும், OBC மோர்ச்சா மாநில தலைவராக வேந்தனும், மைனாரிட்டி மோர்ச்சா மாநில தலைவராக சார்லஸும் நியமித்து அவர் இன்று அறிவித்தார். தொடர்ந்து புதிய நிர்வாகிகள் பாஜக தலைவர் VP ராமலிங்கத்திற்கு பொன்னாடை போற்றி வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் பல்வேறு அணிகளுக்கு நிர்வாகிகள் விரைவில் நியமிக்கப்படுவார்கள் என மாநில தலைவர் ராமலிங்கம் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், லட்சுமி நாராயணன், மாநில துணைத் தலைவர்கள் ஜெயலட்சுமி, ரத்தினவேல், செயலாளர் தமிழ்மாறன், மாநில ஊடகத்துறை தலைவர் நாகேஸ்வரன், துணைத் தலைவர் சக்திவேல், ஊடக பிரிவு தலைவர் கார்த்திகேயன்,
தகவல் தொழில்நுட்ப தலைவர் பிரவீன் உள்ளிட்ட மாநில மாவட்ட அணி நிர்வாகிகள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். மின்சார பிரச்சனைக்கு தீர்வு. உப்பளம் தொகுதியில் புதிய டிரான்ஸ்பார்மர்கள் அமைக்க அனிபால் கென்னடி எம்எல்ஏ கோரிக்கை ஏற்று மின்துறை உறுதியளித்துள்ளது. உப்பளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வானரப்பேட்டை, நேதாஜி நகர் 1 மற்றும் 2, முருகசாமி தோப்பு, தமிழ்த்தாய் நகர், உடையார் தோட்டம் உள்ளிட்ட பகுதிகளில், அதை சார்ந்த சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக தொடர்ச்சியாக மின் அழுத்த குறைபாடு, அடிக்கடி மின் நிறைவு குறைவு போன்ற பிரச்சனைகள் பொதுமக்களை பெரிதும் அவதிப்படுத்தி வந்தன. இப்பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் தொடர்ந்து மின்துறை மற்றும் ஸ்மார்ட் சிட்டி அதிகாரிகளை சந்தித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வந்தார். இதற்காக இன்று நடைபெற்ற சிறப்பு ஆலோசனை கூட்டத்தில் ஸ்மார்ட் சிட்டி தலைமை மின் அதிகாரி முரளி, மின்துறை செயற்பொறியாளர், ஸ்மார்ட் சிட்டி மின் அதிகாரி சுப்ராயன், உதவி செயற்பொறியாளர் முத்தானந்தம், இளநிலை பொறியாளர் சுரேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த சந்திப்பில் சட்டமன்ற உறுப்பினர் பல பகுதிகளில் டிரான்ஸ்பார்மர்கள் வைக்க தேவையான கட்டமைப்புகள் தயார் நிலையில் இருந்தும் இன்னும் டிரான்ஸ்பார்மர்கள் பொருத்தப்படாத நிலை குறித்து அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்றார். இதனையடுத்து வானரப்பேட்டை, முருகசாமி தோப்பு, நேதாஜி நகர் 1, தமிழ்த்தாய் நகர், உடையார் தோட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் புதிய டிரான்ஸ்பார்மர்கள் விரைவில் அமைக்கப்படும் என மின்துறை அதிகாரிகள் உறுதியளித்தனர். மீதமுள்ள நேதாஜி நகர் 2, சூளைமேடு பகுதிகளிலும் தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தனர். இந்த சந்திப்பில் சட்டமன்ற உறுப்பினருடன் கிளை செயலாளர் இருதயராஜ் மற்றும் ராகேஷ் ஆகியோர் இணைந்து கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் 33 ஆண்டு கால மருந்தாளராக பணிபுரிந்த அன்பு செல்வன் இன்று ஓய்வு பெற்றார். அவருக்காக பணிப்பிரிவு உபசார விழா அரசு மருத்துவமனையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு ஊழியர் மத்திய கூட்டமைப்பு தலைவரும் புதுச்சேரி சுகாதார ஊழியர் மத்திய கூட்டமைப்பின் பொதுச் செயலருமான மருந்தாளர் அன்பு செல்வம் இன்றுடன் நிறைவடைந்தது. அன்பு செல்வம் தனது பணிக்காலத்தில் சுகாதாரத்துறையில் 33 ஆண்டுகளுக்கு மேலாக தொழிற்சங்கவாதியாகவும், செயின்ட் ரோஸ் மடந்தை வீதியில் இருக்கும் அத்திவரதர் கோவிலுக்கு நிர்வாக அதிகாரியாகவும் பல வெற்றிகளை பெற்றுத்தந்த அருமை தலைவர். சுகாதாரத்துறையில் டாக்டர் மற்றும் செவிலியர் தொழில்நுட்ப வல்லுநர்கள், மருந்தாளர்கள், சுகாதார ஊழியர்கள் பல போராட்டங்கள் மூலமாக அமைதியாக பேச்சுவார்த்தை மூலம் பல வெற்றிகளை பெற்று தந்தவர். இப்படி பல்வேறு பொறுப்புகளை வகித்த அவர் இன்று பணி ஓய்வு பெற்றார். அவருக்காக பணி ஓய்வு பிரிவு உபசார விழா அரசு மருத்துவமனை கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்றது. விழாவில் அரசு ஊழியர்கள், மத்திய கூட்டமைப்பு சார்ந்த நிர்வாகிகள், அவருடன் பணிபுரிந்த தொழிலாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், ஊழியர்கள், உறவினர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு அன்பு செல்வத்திற்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்தனர்.
கீழ்புத்துப்பட்டு சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியின் 18வது தொழிற்கல்வி ஆண்டு தொடக்க விழா இன்று கல்லூரி வளாகத்தில் கோலாகலமாக நடைபெற்றது. தொடக்கமாக கல்லூரி முதல்வர் முன்னிலையில் குத்துவிளக்கேற்றி இறை வணக்கத்துடன் விழா தொடங்கியது. மேலும் கல்லூரியின் 17 ஆண்டு கால நிகழ்வுகள் குறும்படமாக புதிதாக சேர்ந்துள்ள மாணவ மாணவிகளுக்கு திரையிட்டு காட்டப்பட்டது. உறுதியான வேலை வாய்ப்புடன் கூடிய தொழிற்கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு ஓராண்டு கால பயிற்சி பற்றிய முழு விளக்கமும் அளிக்கப்பட்டது. இவ்விழாவில் கல்லூரி இயக்குனர், முதல்வர், மேலாளர், ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மாணவ மாணவிகள் இந்த ஆண்டு அனைத்து பிரிவுகளிலும் கல்லூரியில் சேர்வதற்கான கடைசி தேதி ஆகஸ்ட் மாதம் இறுதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. பியூட்டிஷியன், டெய்லரிங் மற்றும் நர்சிங் என பெண்கள் பிரிவுக்காக பகுதி நேர படிப்புகள் சேர்வதற்கும் ஆகஸ்ட் மாதம் இறுதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இப்பிரிவில் சேர்ந்து பயில்வதற்கு உச்ச வயது வரம்பு இல்லை. 18ஆம் ஆண்டு தொழிற்கல்வி பயில விரும்பும் மாணவ மாணவிகள் ஆகஸ்ட் மாதம் இறுதி வரை விண்ணப்பிக்கலாம். தமிழ்த்தாய் வாழ்த்துடன் துவங்கிய விழா தேசிய கீதத்துடன் இனிதே நிறைவு பெற்றது. இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.